மத்திய பிரதேசத்தில் பாஜகவின் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு இடையே ஏற்பட்டுள்ள கோஷ்டி மோதலால் அம்மாநில பாஜக தலைவர் வி.டி. சர்மாவுக்கு தலைவலி அதிகரித்திருக்கிறது. பொறுத்து பார்த்தவர் கட்சியினருக்கு போன் செய்து குறைந்தபட்சம் பொதுவெளியில் வைத்து சண்டை போடாமல் இருக்க வேண்டும் என எச்சரித்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள 230 தொகுதிகளில் 163 தொகுதிகளில் வெற்றி, 4 மாதங்களுக்கு முன்னர் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் மொத்தமுள்ள 29 மக்களவை தொகுதிகளிலும் வெற்றி என மத்திய பிரதேசத்தை கண்ட்ரோலில் வைத்திருக்கிறது பாஜக. ஆனால் கட்சிக்குள் இருந்த கண்ட்ரோல் காற்றில் பறப்பதாக விமர்சனங்கள் அதிகரித்திருக்கிறது. சமீபத்தில் மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் வீரேந்திரகுமார் கத்திக் தனது தொகுதியில் தனது பிரதிநிதிகளாக சிலரை நியமித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த பட்டியலை பார்த்து ஆத்திரமடைந்த மகாராஜபுரம் முன்னாள் எம்எல்ஏ மன்வேந்திர சிங் அமைச்சர் வீரேந்திரகுமார் குற்றப்பின்னணி கொண்டவர்களை தனது பிரதிநிதிகளாக நியமித்திருப்பதாக விமர்சித்தார். போதா குறைக்கு அமைச்சர் வீரேந்திரகுமாரே 2023 சட்டப்பேரவை தேர்தலின் போது பாஜகவுக்கு எதிராக செயல்பட்டதாகவும் அவரது ஆதரவாளர்கள் பாஜக எம்எல்ஏக்களுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை என்றும் விமர்சித்திருக்கிறார். இதேபோல சத்தார்பூர் எம்எல்ஏ லலிதா யாதவும் அமைச்சர் வீரேந்திரகுமார் காங்கிரஸில் இருந்து கட்சி தாவியவர்களுக்கும் விசாரணை அமைப்புகளால் ரெய்டு செய்யப்பட்டவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கியிருப்பதாக சாடினார். இதனால் ஆத்திரமடைந்த அமைச்சர் வீரேந்திரகுமார், என் மீது விமர்சனம் வைப்பவர்கள் எல்லாம் கட்சி தாவி வந்தவர்கள், அவர்களுக்கு பாஜகவின் கொள்கையே தெரியாது, அதனால் அரசியல் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என கண்டித்துள்ளார். மன்வேந்திர சிங்கின் மகன் கமக்யா பிரதாப் சிங் தற்போது மகாராஜபுர தொகுதி எம்எல்ஏவாக இருக்கிறார். இது மத்திய அமைச்சர் வீரேந்திரகுமாரின் திகம்கார் தொகுதிக்குள் வருகிறது. சமீபத்தில் அதிகாரிகளை சந்தித்த வீரேந்தர் தனது தொகுதியில் மணல் திருட்டுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை எடுக்க உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் தான் மத்திய அமைச்சருக்கு எதிராக எம்எல்ஏக்கள் கொந்தளிப்பதாகவும் கூறப்படுகிறது. மற்றொரு பக்கம் காங்கிரஸில் இருந்து பாஜக பக்கம் தாவிய சித்தார்த் திவாரிக்கும் ரேவா தொகுதி பாஜக எம்பி ஜனார்தன் மிஸ்ராவுக்கும் இடையில் மோதல் முற்றியுள்ளது. சித்தார்த் திவாரியின் தாத்தா ஸ்ரீனிவாஸ் திவாரி கொள்ளையடிப்பதையும் ஊழல் செய்வதையுமே அரசியலாக செய்ததாகவும் அவரது பேரன் பாஜகவில் இணைந்தாலும் பாஜக அவரது பேரனுடன் ஒட்டவில்லை என விமர்சித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சித்தார்த் திவாரி தனது தாத்தா விந்திய பகுதிக்காக வாழ்க்கையை தியாகம் செய்ததாகவும் அவருக்கு அப்பகுதி மக்கள் மத்தியில் இன்னும் ஆதரவு உள்ளதாகவும் கூறி எம்பியை எச்சரித்திருக்கிறார். இன்னொரு பக்கம் ரைசின் மாவட்டத்தின் உதய்பூரில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய பிரதேச அமைச்சர் நரேந்திர சிவாஜி பட்டேலும் காங்கிரசிலிருந்து பாஜகவுக்கு தாவிய ஹோஷங்காபாத் எம்பி தர்ஷன் சிங் சௌத்ரியும் கலந்து கொண்டனர். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கான அழைப்புதலில் அமைச்சர் பெயருக்கு முன்னால் எம்பி பெயர் இடம்பெற்றதா மாவட்ட கல்வி அதிகாரிக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது மாநில அரசு. இதனால் பாஜக அமைச்சர்களுக்கும் எம்பிக்களுக்கும் இடையில் மோதல் நடக்கிறதா என மாநில எதிர்க்கட்சி தலைவர் உமாங் சிங்கார் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த சின்ன பிரச்சனைக்கு மாவட்ட கல்வி அதிகாரிக்கு நோட்டீஸ் அனுப்பும் அளவுக்கு எம்பி மீது அமைச்சருக்கு அப்படி என்ன கோபம் என அவர் பதிவிட்டிருக்கிறார். இப்படி கட்சி தாவி வந்த தலைவர்களுடன் பாஜக அமைச்சர்கள் அடுத்தடுத்து மோதலில் ஈடுபட்டு வருவது கட்சிக்குள் என்ன நடக்கிறது என்கிற விவாதத்தை உருவாக்கியுள்ளது. கட்சிக்கு அடுத்தடுத்த டேமேஜ் ஏற்படுவதால் இனி தலைவர்கள் யாரும் தங்களது பிரச்சனைகளை பொதுவெளியில் பேசக்கூடாது என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் மாநில தலைவர் வி.டி. சர்மா.